மிலா ஸ்டோரி எபிசோடு 5. ஆமை கடல்கனியிடம் அரண்மனைக்கு செல்லும் வழி கூறியது. ஆமை கடல்கனியிடம், என் நண்பர்களே உதவுவதற்கு நன்றி என்று கூறியது. நீ கடலின் ஆழத்திற்கு செல்கிறாய் என்று எனக்கும் தெரியும். அங்கு சென்றால் உன் அரண்மனை கிடைக்கும். நானே உனக்கு வழி செல்கிறேன், வா, என்னிடம் வா, உன்னோட வீட்டுக்கு நானே அழைத்து செல்கிறேன் என்று ஆமை கடல்கனியிடம் கூறியது. காலை பொழுது சூரியன் உதயமாகும். கடலில் வெளிச்சம் தோன்றுகிறது. கடலில் பிரகாசித்து விழுகின்றது. கடலின் வெளிச்சத்தின் போது உன் அரண்மனை பிரதிபலிக்கின்றது. கடலின் போன்றுதான் உன் அரண்மனை தோன்றுகிறது என்று ஆமை கடல்கனியிடம் கூறியது. கடல்கனி தூரத்திலிருந்து பார்க்கும்போது கடல்கனியின் அரண்மனை தோன்றுகிறது. கடல்கனி கண்டு காணிக்கின்றாள். கடல்கனியின் குடும்பத்தினர்கள் அங்கே இருக்கிறது. கடல்கனி பார்க்கின்றார். தன்னை போன்றவர் அங்கும் இருக்கிறார்கள். அப்பா மற்றும் நான் மட்டும் ஏன் இங்கே பிரிந்து இருக்கிறேன் என்று கடல்கனி யோசித்து கொண்டு கடலின் அரண்மனைக்கு செல்கின்றார். கடல்கனி அரண்மனைக்கு செல்லும் வழியில் பெரிய மீன்கள் இருக்கின்றன. கடல்கனி தன் குடும்பத்தில் இருந்து பிரிந்தது எப்படி என்று சிப்பியிடம் கேட்டுதல். ஒளியிடையும் சிப்பியும் கடல்கனி தன் குடும்பத்திலிருந்து பிரிந்து இருக்கிற ஏன் என்று காரணத்தை ஒளியிடம் சிப்பியிடம் கடல்கனி கேட்கின்றார். கடல்கனியிடம், கடலில் ஒரு கொடிய விஷமுடைய பாம்பு ஒன்று உன் சக்தியை அறிந்து கொண்டு உன்னிடமிருந்து சக்தியை பறித்து கொண்டு கடல்கனியின் சக்தியை அபகரிக்க ஒரு சிப்பியிடம் உதவி கேட்டு சிப்பியின் கைக்குள் வைத்து கொண்டு பாம்பு தன் சக்தியை அபகரித்து கொண்டது. கடல்கனியிடம், கடல்கனியின் சக்தியை பாம்பு அபகரித்த பின்பு கடல்கனி தன்னை விட்டுவிடு என்று பாம்பிடம் கேட்டபோதும் பாம்பு கடல்கனியை விடவில்லை. கடல்கனியின் சக்தி அறிந்த பிறகும் கடல்கனியை விடுதலை செய்யாமல் சிப்பிக்குள் பாம்பு அடைத்து கொண்டது. கடல்கனியிடம், பாம்பு தன் சக்தியை பறித்து கொண்டே தன்னை விடுதலை செய் என்று கூறிய போதும் பாம்பு கடல்கனியை சிப்பிக்குள் வைத்து மூடிவிட்டது. பாம்பு உன் சக்தி என்ன செய்தது என்று கூறியவன் கடல்கனியிடம் சிப்பி பேசுதல். சிப்பி கடல்கனியிடம், இவ்வளவு சொல்கிறேன், எனக்கு எது ஏன் ஞாபகமில்லை என்று கேட்டபோது சிப்பி கடல்கனியிடம், நீ குழந்தையாக உன்னை மாற்றிவிட்டு பாம்பு உன்னை சிப்பிக்குள் அடைத்து விட்டு அதுக்கு தான் உனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று கூறியது. அவள் கொடிய விஷயமுடைய பாம்பு என்ன செய்தது பிறகு என்று கடல்கனி கேட்டபோது கடல்கனியிடம், பாம்பு தன்னிடம் இருந்த விஷமும் ஓன்ட்டு இருந்து அபகரித்த சக்தியும் பயன்படுத்தி ஒரு கொடிய சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து தன்னைத்தானே அழித்து விட்டது பாம்பு. அதன் பிறகுதான் நீ விடுதலை செய்தாய். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு தன்னிடம் இந்த விஷமும் பயன்படுத்த முடியாமல் தன்னைத்தானே அழித்து விட்டது. இதுக்கு தான் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்ட அமிர்தமும் நஞ்சு என்று பழமொழியும் உண்டு. அதுக்கு பாம்புக்குத்தான் அது பொருந்தும் என்று சிப்பி கடல்கனியிடம் கூறியது. உன்னிடத்தில் இருந்து அபகரித்த சக்தி உன்னிடத்திலே வந்து விட்டது. உன் குடும்பத்தை சேரும் நேரம் வந்துவிட்டது. குடும்பத்தை நோக்கி செல் என்று சிப்பி கடல்கனி தன் குடும்பத்துடன் சேருதல். கடல்கனி அரண்மனைக்கு செல்லும் வழியில் பெரிய மீன்களாம் வரவேற்று கொண்டன. கடல்கனி உன்னை பார்த்து எவ்வளவு நாளாக ஆயிட்டு என்று கூறினான். கடல்கனி தன் குடும்பத்தை பார்த்துவிட்டு ரொம்ப மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறார். கடல்கனியின் அம்மா தன்னை, உன்னை பார்த்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன, உன்னை அந்த கொடிய விஷமுடைய பாம்பு அழித்து விட்டது என்று கூறினார்கள். உன்னை நான் தேடி பார்த்தும் உன்னை காணவில்லை என்று கூறியது. கொடிய விஷமுடைய பாம்பு தனக்குத்தானே ஒரு தன்னிடம் இருக்க விஷமும் பயன்படுத்த முடியாமல் ஒன்றிருந்து அபகரித்த சக்தியும் பயன்படுத்த முடியாமல் தன்னைத்தானே அழித்து விட்டது. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டதாக அது தன்னைத்தானே அழித்து விட்டது. இதுதான் அளவுக்கு அதிகமாக மீறினால் அமுதமும் நஞ்சு என்று கூறியது உண்மைதான். இனிமே நீதான் கடலின் அரசி. உனக்கானதான் இந்த இளவரசி பட்டம் காத்திருக்கிறது. கடலின் பல ஆபத்துகளை தாண்டி இருப்பதால் நீதான் இந்த கடலின் அரசி. உன்னைக்காண்டிதான் உன் சகோதரர்கள் எதிர்பார்த்து கிடந்தார்கள். உன் அரசி பட்டம் இனி ஏற்றுக்கொள் என்று கடலில் அரண்மனையை எதிர்பார்த்து இருக்கிறேன். கடலில் கடல்கனி மற்றவர்களும் சந்தோஷமாக மகிழ்ந்து